தன்னுடைய வாழ்க்கையில் புத்தகத்திற்கு முக்கியத்துவம் தந்த மற்றொரு தலைவர் யார் தெரியுமா? நம் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தவர்தான் அவர். யாருன்னு சொல்லுங்க? அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை முடிந்ததற்கு பிறகு அடுத்த இடம் புத்தகங்களுக்கு தர வேண்டும் என்றார். அவர் சிஎம்மாக இருந்தபொழுது ஒரு துணிக்கடை திறப்பு விழாவிற்கு அழைப்பிதழ் வந்தது. அவரும் சென்று ஓப்பனிங் செரிமனி எல்லாம் முடித்துவிட்டு கடையை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு லிஃப்டில் சென்றார். அப்பொழுது திடீரென்று லிஃப்ட் பாதியில் நின்றுவிட்டது. அதை சரி செய்வதற்கு ஒரு சில நிமிடங்கள் ஆனது. சரி செய்த பிறகு வெளியில் வந்தார். வெளியில் வந்த அவர் துணிக்கடைக்காரரை அழைத்தார். துணிக்கடைக்காரரோ ஐயோ நம்மளை திட்டதான் போகிறார் என்று பயத்தில் நின்றிருந்தார். ஆனால் அறிஞர் அண்ணாவோ அவரை தோளில் தட்டி கொடுத்து நன்றி தெரிவித்தார். ஏன் என்று தெரியுமா? சில நாட்களாக நான் ஒரு புத்தகத்தை முழுமையாக படிக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா நான் சிஎம் இல்லையா, எனக்கு நேரமே கிடைக்கவில்லை. இந்த லிஃப்ட்டை நின்றதுனால இந்த நேரத்தை நான் அதற்காக பயன்படுத்தி கொண்டு அதை முழுமையாக படித்து முடித்து விட்டேன். இப்பொழுதுதான் என் மனம் அமைதியாக இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு நன்றி தெரிவித்தேன் என்றார். நாமும் பார்த்துருப்போம் இல்லையா, அறிஞர் அண்ணா கையில் எப்பவுமே ஒரு புத்தகம் இருக்கும். அன்றும் அவர் ஒரு புத்தகத்தோடு தான் அந்த லிஃப்டில் பயணித்தார். அப்படி பயணிக்கும் பொழுது அந்த புத்தகம் இருந்ததுனால அவருக்கு லிஃப்ட் எவ்வளோ நேரம் சரி செய்ய எடுத்துக்கிடுச்சுன்ற ஒரு கணிப்பே இல்லாமல் இருந்தது. ஸோ அவருமே புத்தகத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நான் சொல்வதை கேட்டதற்கு நன்றி நண்பர்களே.